ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமோசா தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஆனால் சப்பாத்தியை உருட்டாமல் திரட்டாமல் எப்படி சமோசா செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். நான் வந்துட்டு கோதுமை மைதா மாவு வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஜல்லி கரண்டி எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் வந்துட்டு மாவை பரப்பினீங்கன்னாக்கா வெளியில் வந்தாலும் பரவாயில்ல, பரப்பிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு பன்னீர் சீஸ் ஸ்டஃபிங்க. இதனுடைய டீட்டெயில்டு லிங்க்கை நான் கீழே டேக் பண்ணுறேன். 1 டைப் ஆஃப் ஸ்டஃபிங் 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷுன்னு நான் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கையும் நான் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலை விசிட் பண்ணுங்கள். இது போல் வந்துட்டு நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் ஷேப் கொடுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே இது போல் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இஃப்தியாருக்கான ஒரு டிப்ஸும் நான் சொல்ல போகிறேன். இஃப்தியார் நேரத்தில் நம்ம வந்துட்டு அடிக்கடி எதுவுமே செஞ்சுட்டு இருக்க முடியாது. இது போல் நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதில் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் சமோசா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான நேரத்தில் எடுத்து வந்து நீங்கள் வறுத்து சாப்பிட்லாம். நான் இதையும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணதையும் நான் வறுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இந்த ஸ்டஃபிங்கும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சமோசாவை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டிஸப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். இதை வந்துட்டு ஈஸியான மெத்தட்லேயும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.